வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர், யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியை பத்தி உங்க எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மாதிரி ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்போமா? இந்த பேட்டரிஸ்ல ஏன் எப்பவுமே ஒரு பிளஸ் சைன் ஒரு மைனஸ் சைன் இருக்கும்? அதோட ஆக்சுவல் மீனிங் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இன்னைக்கு நம்ம படிக்க போற கான்செப்ட் எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஐடியா எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிளாஸ் 11ல படிச்ச ஒரு விஷயம்தான். ஒரு சாதாரணமான மலை அல்லது ஒரு மேடு, அதை வச்சே இந்த கான்செப்டை ஈஸியா விளக்கிடலாம். இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெரிய கல் இருக்கு, அதை நீங்க ஒரு மேடு மேல தள்ளி கொண்டு போங்க. அப்படி தள்ளுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும்ல, நீங்க ஒரு ஒர்க் பண்ணணும். ஏன்? கியூஸ் நீங்க கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா அந்த கல்லை மூவ் பண்றீங்க. ஸோ திஸ் டேக்ஸ் எஃபர்ட், திஸ் இஸ் ஒர்க். ஆல்ரைட், இப்போ அந்த கல்ல மரத்தோட உச்சிக்கு கொண்டு வந்துட்டீங்க. நீங்க செஞ்ச அந்த ஒர்க், அந்த எஃபர்ட் வீணா போச்சா? இல்லவே இல்ல. அது இப்போ அந்த கல்லுக்குள்ள ஒரு எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நீங்க செஞ்ச ஒர்க் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிடுச்சு. சரி, இந்த சேம் ஐடியாவை இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவோம். ரெடி? இங்க அந்த மேடு ஒரு பெரிய பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ், நம்ம அதை பிளஸ் கியூன்னு வச்சுக்கலாம். அந்த கல்லூருக்கு அது ஒரு சின்ன பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ், பிளஸ் கியூ. இப்ப பாருங்க, ரெண்டுமே பாசிட்டிவா? சோ லைக் சார்ஜஸ் ரிப்பெல். அப்போ அந்த பிளஸ் கியூ சார்ஜ் சின்ன பிளஸ் கியூ சார்ஜை வெளியே தள்ளும். ஆனா நாம என்ன பண்றோம்? அதுக்கு எதிரா அந்த சின்ன சார்ஜை ஃபோர்ஸ் பண்ணி பெரிய சார்ஜ் கிட்ட கொண்டு வரோம். இது எக்ஸாக்ட்லி அந்த கல்லை மேடு மேல தள்ள மாதிரியே தானே இருக்கு. அங்க செஞ்ச ஒர்க் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆச்சு. இங்க நாம செய்யற ஒர்க் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். சி, எக்ஸாக்ட் சேம் ஐடியா. ஓகே, இப்போ நம்ம கதை மாதிரி பேசினதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எக்ஸாம்ஸ்ல இப்படி எழுத முடியாது, ரைட்? சோ இந்த சிம்பிள் ஐடியாவா உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்ல எழுத வேண்டிய ப்ராப்பர் டெஃபினிஷனோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாப்போம். இதோ பாருங்க, பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா காம்ப்ளிகேட்டடா தெரியும். ஆனா பயப்படாதீங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு Q அப்படிங்கிற ஒரு சார்ஜை கொண்டு போக நாம எவ்வளவு ஒர்க் செய்யறோமோ அதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ். பேசிக்கலி நம்ம சொன்ன எலக்ட்ரிக்கல் ஹில் மேல அந்த சார்ஜை தள்ளுறதுக்கு செய்யற வேலை தான் இது. அதைத்தான் இவ்வளோ ஃபார்மலான பிசிக்ஸ் லாங்குவேஜ்ல சொல்றாங்க. சரி, இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இந்த ஒர்க் டன் எப்படி அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறுதுங்கிறதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, ஃபோர்ஸ். கிராவிட்டி மாதிரியே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த சார்ஜை என்ன சுத்தி கொண்டு போனாலும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஒன்னா இருந்தா செய்யற ஒர்க் மாறாது. இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன். ஓகேவா? ஸ்டெப் 2, ஒர்க். இப்போ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நாம அந்த சார்ஜை மூவ் பண்றப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், ரைட்? அண்ட் ஸ்டெப் 3, ஸ்டோரேஜ். இந்த நாம செய்யற ஒர்க் வேஸ்ட் ஆகாம அந்த சிஸ்டம்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியா அதை யூன்னு சொல்லுவோம், அப்படி ஸ்டோர் ஆயிடுது. ஃபோர்ஸ், ஒர்க், ஸ்டோரேஜ், அவ்வளவுதான். ஓகே, இந்த கான்செப்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு சூப்பர் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு சார்ஜை மூவ் பண்றதுக்கு நாம 20 ஜூல்ஸ் ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சிஸ்டம்ல எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்? தி ஆன்சர் இஸ் எக்ஸாக்ட்லி 20 ஜூல்ஸ். இதுல எந்த கால்குலேஷனும் இல்ல, எந்த ட்ரிக்கும் இல்ல. The work done gets completely stored as potential energy. நாம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும். இட்ஸ் தட் டைரக்ட். சிம்பிள், ரைட்? ரைட். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸாம்ஸ்ல இந்த ஒரு சின்ன தப்பை பண்ணுவாங்க. இதுங்க தான் நாம சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்றது. தெரியாமே நம்ம மார்க்ஸ் எடுத்துட்டு போயிடும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ என்ன தப்புன்னா, நிறைய பேரை நினைக்கிறாங்க, ஓ அந்த 20 ஜூல்ஸ் எனர்ஜி நாம மூவ் பண்ண அந்த சின்ன கியூ சார்ஜ்குள்ள இருக்குன்னு. பட் தட் இஸ் ராங். The potential energy does not belong to a single charge. அதுவோ அந்த பெரிய சார்ஜ்க்கும் சின்ன சார்ஜ்க்கும் நடுவுல இருக்கிற இன்டராக்ஷன்ல, அதாவது அந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ல தான் ஸ்டோர் ஆகுது. இந்த கான்செப்டை மறக்காம இருக்க ஒரு சிம்பிள் ஃப்ரேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் டேக்ஸ் 2 to tango. கை தட்ட 2 கை தேவைப்படுற மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கணும்னா உங்களுக்கு மினிமம் 2 சார்ஜஸ் தேவை. ஒரு சார்ஜை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. யூ நீட் அ சிஸ்டம். ஓகே, சோ இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்துட்டோம். தி க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்னு சமரைஸ் பண்ணிடலாம். உங்க நோட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல இருந்து நம்ம அடுத்து என்ன படிக்க போறோம்னு ஒரு சின்ன ஹிண்ட்டும் பார்க்கலாம். சரி, கீ டேக்அவேஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், பாத்தை டிபெண்ட் பண்ணாது. செகண்ட், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா செய்யற ஒர்க் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஆ ஸ்டோர் ஆகும்.
தேர்ட், இது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மாதிரியே ஒரு கான்செப்ட் தான். மாஸ்க்கு பதிலா இங்க சார்ஜ். அண்ட் ஃபோர்த் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம், நாட் ஆஃப் அ சிங்கிள் சார்ஜ். இந்த 4 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதெல்லாம் படிச்சு என்ன யூஸ்? ஏன் இது முக்கியம்? பிகாஸ் எனர்ஜியை பத்தி பேசுறது which is a scalar ரொம்ப ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு ஃபோர்ஸ் which is a vector with directions and all that. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸியாகும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் தான் நம்ம அடுத்து படிக்க போற வோல்டேஜுக்கு பேஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரிதிங் தட்ஸ் கமிங் நெக்ஸ்ட், இன்க்ளூடிங் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரி, இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஃபுட் ஃபார் தாட். நம்ம பேசின அந்த எலக்ட்ரிக்கல் ஹில் அனாலஜிக்கு வருவோம். அந்த ஹில்லோட ஹைட் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொன்னோம், கரெக்டா? அப்போ அந்த ஹில்லோட ஸ்டீப்னஸ், அதாவது அந்த சரிவு, அது பிசிக்ஸ்ல எந்த குவாண்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம்.